கெட்டிப்பேலம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி ஒரு வழியாக லக்ஷ்மி வீட்டு கல்யாணத்துக்கு வராரு. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே பார்த்தோன்னே, என்னடா நீ வரமாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு எங்கேயோ போன, திரும்ப இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே, இவங்க தான் நம்ம சம்மந்தி வீடுடா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தான் வெற்றிக்கு வந்து லக்ஷ்மியோட பொண்ணு தான் துளசி, அப்போ நம்மளோட அத்தை பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் துளசி பின்னாடியே சுற்ற ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து வெற்றியோட அப்பா வந்து நோட் பண்ணுறாரு. அப்போ துளசி பின்னாடியே வெற்றி வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார். மேடம், அந்த தாலி எங்கே வச்சுருக்கீங்க, கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, துளசி வந்து வெற்றி என்ன இம்சையே தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஓடி போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து வெற்றியோட அப்பா வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. அப்போ மோனிகாவோட ஹஸ்பண்ட் வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. பார்த்துட்டு வெற்றியோட அப்பா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சிவராமன் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணி மோனிகா ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகிறாங்க. கவின் ஒரு பக்கம் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், நான் எப்படியாவது அஞ்சலியை சந்திச்சே ஆகணும்னு அஞ்சலியை தேடி ஓடுறாரு மண்டபத்துக்குள்ள. மகேஷ் மணவரையில் வந்து எல்லா சடங்கும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கவினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டேய் மாப்பிள்ளைகிட்டே எல்லாத்தையும் சொல்லிடலாண்டா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன்டா இவங்கிட்ட சொல்லணும், நான் என் அஞ்சலிகிட்ட பார்த்து எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு அஞ்சலியை தேட ஆரம்பிக்கிறாங்க.